ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆச்சி மெஸ். ஸோ மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீம் யாருக்கும் தெரியல, நான் திருச்சி வந்து கேட்டு பாருங்கள் மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீமோட பெருமைகள். இந்த வண்டியில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவே எப்படி ஃபேட் ஆகிடுச்சு, இன்னொரு எலிமெண்ட் நான் காட்டுறேன். இதுவே பாருங்கள். ஸோ கைஸ் இப்போது வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே இருக்க மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீம் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கேடிஎம் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குதுன்னு அது பக்கத்தில் இருக்க அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு அது பக்கத்தில் இருக்க மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீமில் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீம் யாருக்கும் தெரியல, நான் திருச்சி வந்து கேட்டு பாருங்கள் மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீமோட பெருமைகள். ஸோ இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 2,600 ரூபா, ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் 2 ரூபா, ஃப்ரூட் சாலட் 2,600 ரூபா, ஐ மீன் 2 ரூபா 50 பைசா. ஸோ இப்போ வரையும் கிட்டத்தட்ட அந்த ஒரு இன்ஃப்ளேஷன்லாம் கால்குலேட் பண்ணி ஓரளவு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதே தான் இருக்குது. சாக்லேட் அண்ட் ஃப்ரூட் சாலட் பார்த்திங்கன்னா 15 ரூபா இருக்குது. ஸோ நம்ம வந்து திண்டுக்கல் போய் அங்கே ஆச்சி மெஸ்ஸில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி வரதான் பிளானு. ஸோ அட்வென்ச்சர்ஸ் டே அவுட்டுன்னு கூட அதை சொல்லலாம். ஸோ மூணுமே பார்த்திங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390 கைஸ் வந்துருச்சு. என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் சாலட் வந்துருச்சுங்க. அடுத்து என்னென்ன வருதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் மட்டும் சாப்பிட்டதுங்க, இன்னும் 2 சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தண்ணி ஊற்றிட்டு பார்ப்போம். இது தாங்க வெண்ணிலா ஐஸ்கிரீம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து என்னோடய ஃபேவரட், இன்னொரு ஃபேவரட் சாக்லேட்டுங்க, சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாமே அப்படியே ஒன்றா இன்டர்காமில் பேர் ஆகிருக்கும். ஸோ அப்படியே நேராக ஃபியூல் பண்ணணும். கேர் காலேஜ் கிட்ட ஒரு இடத்துல ஃபியூல் பண்ணிவிட்டு கிட்டே விட்டு அவுட்டர் பண்ண கண்டினியூ பண்ணுறேங்க சார் நான். ஸோ நைட்டு நம்ம நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி தான் தெரியும், டெய்லி நைட்டு இங்கே வந்து ஒரு டீ குடிப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ சின்னதாக டீ பிரேக் எடுக்க போகிறோம். ஏன்னா கிஷோர் ப்ரோ வந்து பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டாப்பில். நான் வந்து ஃபியூல் வந்து மணப்பறையில் தாங்க போய் பண்ண போகிறேன். ஏன்னா 70 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லுது, இல்லை 18 சொல்லுது. இப்போ திடீர்னு கொஞ்ச நேரத்து முன்னாடி 17 சொல்லிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மிரர் கொஞ்சம் லூஸாக இருக்குங்க, இதை நிப்பாட்டி டைட் பண்ணணும். கைஸ் இந்த வண்டியில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் இருக்குது. ஒருவேளை உங்கள் ஹாரன் வேலை செய்யலைன்னா அந்த பெல் அடித்து வழி கூட சொல்லிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 அட்வென்ச்சர் 390 நிற்கிதுங்க. 3 பாருங்கள், வேறு லெவலில் பேக்டாக இருக்குது. ஸோ வந்து வையம்பட்டி தாண்டி ஒரு இடத்துல ஃபியூல் போட போகிறோம். ஐயோ கூலிங் கிளாஸ், நல்ல வேலை இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபியூல் எடுத்துருவோம். ரேஞ்சு பிலோ 50. Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age when the world felt small. Way back before we blew it all. Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age when the world felt small. Way back before we blew it all. Too many things going on, I can't keep track of them all. From people dropping a bomb to people putting up walls. I feel like life is on hold, perception stuck in a vault. I know that time can heal all, but how much time till we fall? It's awfully chilly outside, when there's no shelter to hide. When everything is a lie, you'll find that out in some time. But when the things on your mind are all considered. Guys, திண்டுக்கல் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆச்சி மெஸ்ஸில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ புதுசாக ட்ரை பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நேராக அங்கே போயிட்டு என்ன சாப்பிட்றங்கிறத கண்டிப்பாக பண்ணுறோம். இதுக்கு அடுத்த ரவுண்டானால பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஸ்டாப் பண்ணுற நம்மளோட பொன்ராம் ஸ்கொயர் இருக்கும், அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆச்சி மெஸ். ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ன நான் சாப்பிட்றேன் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே லஞ்ச் ரைடுன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆச்சி மெஸ். உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் ப்ரோ தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்காரு. சொல்லுங்கள். Back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age. இது பாருங்கள் ஃபேடிங் இங்கே என்ன கலரில் இருக்குது, இங்கே என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்க்குள்ளே வாங்கினது. அதுவே எப்படி ஃபேட் ஆகிடுச்சு, இன்னொரு எலிமெண்ட் நான் காட்டுறேன். இதுவே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். இந்த பிளாஸ்டிக் ஒரு கலர் ஆகிடுச்சு, இந்த பிளாஸ்டிக் ஒரு கலர் ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி 65, எக் பிரியாணி. எக்கை காட்டு கையை வச்சு மறைச்சிட்டான், பிடிங்கிடுவோன்ட்டு. அங்கே ஒரு மட்டன் பிரியாணி கைஸ். ஸோ அடுத்தது பார்பிக்யூ சொல்லியிருக்கோம், பெப்பர் பார்பிக்யூ சொல்லியிருக்கோம். சூப்புக்கு முன்னாடி இது வந்துடுச்சு. அவங்களுக்கு அப்டேட் தெரியாது.
சரி சாப்பிடுவோம் கைஸ். அண்ணன் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி ஆஃப் சூப்பை ஃபுல் சூப்பாக கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்யூ. இது பார்பிக்யூ சிக்கன் பார்த்தீங்கன்னா மிளகா பொடியெல்லாம் போட்டு அம்சமாக வந்து இறங்கியிருக்கு. என்ன ப்ரோ சூப் அல்டிமேட் ஆனால் வேறு லெவலுக்கு சூப் வந்து ப்ரோ ரெக்கமெண்டேஷன். ஆஃப் சூப் கேட்டால் ஃபுல் சூப்பாக ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? உதயகுமார் ப்ரோ. நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாப்புல. என்ன ப்ரோ? அதான் பாய் ப்ரோ. பாய். ரைட் சைட். பாய் பாய் பாய். இல்லை மைக்கை கனெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே கைஸ், கிளம்பியாச்சு இங்கேருந்து. ஸோ இதான் ஆச்சி மெஸ்ஸு. ஃபுட்டு நல்லா இருந்துச்சுங்க. ஃபுட்டை பற்றி போகிற வழியில் சொல்கிறேன். இப்போ வந்து இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. பாய் 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 ப்ரோ. பாய் பாய்டா. ரைட் சேஃப் ரைட் சேஃப். டிமார்ட் போகிறீங்களா? ஓகே. இவங்க வந்து இங்கே ஒரு டிமார்ட் இருக்குது. இந்த டிமார்ட் போயிட்டு தான் போகிறாங்க. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ எஸ் பாட்டு மட்டும் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பட்டையை கிளப்பிட்டு போக வேண்டியதான். பாய் 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 ப்ரோ. பாய்டா பாய்டா. பாய் பாய் பாய். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே டிமார்ட் போயிட்டு நேராக வந்து வேகமான் இல்லை ஐயோ தென்மலை போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ திருச்சிக்கு போக போகிறோம். என்ன லோ ஃபியூல் காட்டுது. ஸோ அந்த ஆச்சி மெஸ்ஸில் ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. இப்போ ஒரு ஆள் வந்து சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக 2 பிரியாணி வாங்கணுங்க. ப்ரைஸ் வைஸ் வந்து குவாலிட்டி இருக்கமோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி அந்தளவு இருக்கிறதுனால. ஸோ நல்ல ஃபுட்டுங்க. ஸோ சண்டே ரைடுக்கு வந்து நல்ல ஃபுட்டுக்காக இங்கே வந்தது. எஸ் இப்போ நம்ம திருச்சி போயிட்டே இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 3:37ங்க. டைம் வந்து 3:37. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர்லேயே போயிடலாங்க. 1 ஹவர்க்குள் 1 to 1.5 ஹவர்ஸ்குள்ளே போயிடலாம் பிரேக்கோட சேர்ந்து. மணப்பாறை வந்தாச்சு. ஸோ என்ன ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஒரு ½ an hour மேக்ஸ். இப்போ எல்லாம் டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆகிடுச்சுங்க. ஸோ 3:30 கிளம்பணும். ஸோ 60 கிலோமீட்டர் வந்து ½ an hour வந்திருக்கோம். ஒரு 40 கிலோமீட்டர் ½ an hour போயிட மாட்டோமா? ஸோ வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4:30ங்க. கரெக்டாக 1 ஹவரில் நம்ம அங்கேருந்து இங்கே வந்துருக்கோங்க. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. கன்சிஸ்டண்ட்டாக 100 வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சர் நம்மளோட கராஜுக்கு தேவை. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா மோட்டோ விளாகிங் வீடியோஸ் போடுவேன். நிறையா இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா வீடியோஸ் போடுவேன். ட்ராவல் வீடியோஸ் நிறையா போடுவேங்க. அதே மாதிரி வந்து அன்பாக்சிங் வீடியோஸு, ரைடிங் கியர் ரிவ்யூஸு, அதே மாதிரி பைக் ரிவ்யூஸ் வீடியோஸு, ரைடிங் டிப்ஸ், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது, எனக்கு தெரிஞ்சது, நான் அனுபவிச்ச விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். இப்போ பாருங்கள் வண்டி எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பற்றி என் தனி ரிவ்யூ ஒன்று போடணுங்க.